பிட்காயின் என்ன எத்தூரியத்துக்கு ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன? ரெண்டுமே கிரிப்டோ கரன்சி, ஆனால் இருந்தாலும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டது. பிட்காயின் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் உலகத்திலே முதலாக உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. அல்டர்னேட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம்ங்கிற ஒரு கன்செப்டில் பியர் டு பியர் குளோபல் பேமெண்ட் சிஸ்டம்ங்கிற ஒரு இதில் தான் உருவாக்கப்பட்டீங்க. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ அது ஒரு டிஜிட்டல் கோல்டு, ஒரு நம்மளோட அசெட்டில் இன்ஃப்ளேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு டிஜிட்டல் கோல்டு நம்பர் 1 கிரிப்டோ கரன்சியாக இப்போ வரைக்கும் அது இருந்துட்டு. ஆனால் எத்தூரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சிங்கிற அந்த பாவனைக்காக மட்டும் உருவாக்கப்படாமல் டெப்ஸுகள், அதாவது டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனை உருவாக்குற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கேப்பபிலிட்டிஸோட ஒரு சாஃப்ட்வேராக உருவாக்கப்பட்டது தான் இந்த எத்தூரியம். நீங்கள் எத்தூரியத்தை நீங்கள் டிரான்சாக்ஷனுக்காகவும் பயன்படுத்தலாம், ஆனால் அதோட மெயின் பர்பஸ் டிரான்சாக்ஷன் இல்லை, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லி அதுக்கு பின்னால் சாஃப்ட்வேர் ஒன்று தான் அது எத்தூரியம். அடுத்தது பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங்கிற கன்செப்டில், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்குங்கிற கன்செப்டில் ரன் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங்குக்கு நீங்கள் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்ஸில் இந்த மைனிங் நெட்ஒர்க்கில் ப்ரொவைட் பண்ணுறது மூலம் ஒன்-வே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் செய்கிறது மூலம் இந்த மைனிங் பவர் ரன் ஆகுது. அதாவது பிட்காயினுங்கிற யாரோட கண்ட்ரோல்லையும் இல்லை, உலகம் பூரா இருக்கிற மைனிங் கம்ப்யூட்டர்ஸ் பவரில் தான் இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் மைனர் ஆகலாம். உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த மைனிங் கம்ப்யூட்டர்ஸை மைனிங் நெட்ஒர்க்கு ப்ரொவைட் பண்ணுறது மூலம் நீங்கள் மைனிங்க்கு கண்ட்ரிபியூட் பண்ணலாம், அதிலிருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் மைனிங்கிறது ஸோ க்ரௌடட். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் மைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் நல்ல ப்ராஃபிட் பண்ணுறீங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ க்ரௌடட். நீங்கள் மைனிங்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு லட்சக்கணக்கில் உங்களுக்கு கேபிட்டல் தேவை. எத்தூரியமும் மைனிங்கில் தான் வந்தாங்க, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் தான் வந்தாங்க. அது பிறகு கிட்டத்தில் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு மாற்றிட்டாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குன்னு சொன்னால் நீங்கள் பெரிய கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து நீங்கள் நெட்ஒர்க்கை வேலிடேட் பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிற எத்தூரியத்தையே நீங்கள் ஸ்டேக் பண்ணி நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். அப்படி உங்களோட எத்தூரியத்தை நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸுகள்லேருந்து அப்படி புதுசாக உருவாக்குற காயின்ஸ்லேருந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ்கள் தருவாங்க. மைனிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எனர்ஜி கொடுத்து நீங்கள் வேலிடேட் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் பிளாக் செயினில் காயினை ஸ்டேக் பண்ணி இது செய்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சியை என்ன தேவைக்காக பாவிக்க போகிறீங்க? உங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு டிஜிட்டல் கோல்டாக பாவிக்க போகிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டுருக்கிற டேப்ஸ், டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கட்டும், பிளாக் செயின் டெக்னாலஜிக்கல் விஷயமான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? அப்படி இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் எத்தூரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டிஜிட்டல் கோல் இன்ஃப்ளேஷன்லேருந்து உங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண டிஜிட்டல் கோல் மாதிரி ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சில் பண்ணிக்கொள்ளுங்கள். இது ரெண்டும் தான் கிரிப்டோ ஆண்டுகிட்ட இல்லை, இதை மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சிகள் இருக்குது. ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ்கள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, எத்தூரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி ஏர் ட்ராப் சொல்கிற டீட்டெயில்ஸ், அப்படி ஏஐ ட்ரேடிங் போர்ட் சொல்கிற டீட்டெயில்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBOன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். பை.